இந்த வீடியோ சீரிஸ்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போறது நடிகை சுவலட்சுமி. ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா நான் லாயர் ஆகணும்னு என் அண்ணன் ஆசைப்பட்டாரு. அவரோட ஆசையை நிறைவேற்ற டைரக்டர் சத்யஜித் ரே சார் படத்துல நடிச்சு முடிச்சதும் லா காலேஜ்ல சேர்ந்தேன். வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் எங்க அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. குடும்பமே உடஞ்சு போயிடுச்சு மொத்தமா. அப்போதான் டைரக்டர் வசந்த் சார் ஆசை படத்துல நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாரு. முதல்ல தயங்கினாலும் அண்ணன் இறந்த துக்கத்துல இருந்து நாங்க மீளணும் அப்படின்னா இடம் மாறி தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து சென்னைக்கு அம்மாவோட வந்தேன் அப்படின்னு தமிழ் சினிமாவில் வலது கால் எடுத்து வச்சதுக்கான காரணத்தை ஒரு பேட்டியில் சுவலட்சுமி சொல்லியிருக்காங்க. சினிமா கரியரில் உச்சத்தில் இருந்தப்பவே சட்டப்படிப்பையும் முடிச்சு படிப்பு நடிப்புன்னு ரெண்டுலையுமே தன்னுடைய நிரூபித்த ஒரு நடிகை அப்படின்னா அது கண்டிப்பாக சுவலட்சுமி அவங்க தான். ஹோம்லி குயினா தமிழ் சினிமாவில் தடம் பதிச்ச சுவலட்சுமியை யாராலையாவது மறக்க முடியுமா? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகுன்னு தமிழ்நாட்டு இளைஞர்களை கிறுக்கு பிடிக்க வச்ச கியூட்டான தேவதை தான் நம்ம சுவலட்சுமி. அறிவு, அழகு, திறமை இந்த மூணையும் சம அளவில் மிக்ஸ் பண்ணால் அதுதான் சுவலட்சுமி. இவங்க அறிமுகமான திரைப்படம் யாரோட டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. திரைப்பட மேதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலக புகழ்பெற்ற சத்யஜித் ரே அவருடைய உத்தரன் படத்தில் தான் இவங்க நடிகை அறிமுகமாயிருக்காங்க. அப்போ சுவலட்சுமி +2 படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்திருக்காங்க. அந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா சட்டம் படிக்க போயிட்டாங்க சுவலட்சுமி. இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு ஆசைப்பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மூக்கும் முடியுமா எவ்வளோ லட்சணமாக இருக்கான்னு சில பொண்ணுங்களை நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப் ஆஃப் பியூட்டி தான் நம்ம சுவலட்சுமி. அதென்னங்க நம்ம சுவலட்சுமி அப்படின்னு கேட்குறீங்களா? குறிஞ்சி பூ பூத்த மாதிரி சில நடிகைகள் தான் அட இவங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற ஒரு உணர்வை பார்க்குற எல்லாருக்குமே ஏற்படுத்திடுவாங்க. சுவலட்சுமி அந்த வகைரா. ஆசை படத்தில் அஜித்துக்கு ஜோடியா சுவலட்சுமி தமிழ்நாட்டில் நுழைய ரவுண்ட் ஃபேஸுமா முட்டை கண்ணுமா பார்க்கறதுக்கு எப்பா அப்படியே நம்ம தமிழ் பொண்ணு மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தமிழ் சினிமா ஃபேன்ஸும் சுவலட்சுமி அப்படியே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சுப்புலட்சுமி அப்படிங்கிற பெயரை தான் பெங்காலியில் சுவலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டில் எல்லாருமே கர்நாடக இசை பாடகி MS சுப்புலட்சுமி அவங்களுடைய ஃபேன்ஸாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க பேரை இவங்களுக்கு வச்சிருக்காங்க. இது போலவே டீனேஜ்லேயே சுவலட்சுமி சினிமாவில் அறிமுகமானதும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை தான். அதை பற்றி அவங்களே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் எடுத்த என்னோட ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் சத்யஜித் ரே சார் என்ன அவரோட படத்தில் நடிக்க வைக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காரு. அவரை பார்க்க போன அந்த நாள் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகத்தில் இருக்கு. அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அதனால தலை நிறைய எண்ணெய் வச்சு வாரி பின்னலை மடிச்சு கட்டியிருந்தாங்க என்னோட அம்மா. சத்யஜித் ரே சார் என்ன உடனே பார்க்கணும்னு சொல்லி அனுப்புனதுனால அந்த பின்னல் முடியோட தான் சாரை பார்க்கறதுக்கு போனேன். சோ லிட்டில் சோ யங் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. பேசிட்டு கிளம்புறப்போ உன் முடியே இவ்வளோதானா அப்படின்னு கேட்டாரு. நான் என் ஜட பின்னலை அவிழ்த்து விட்டேன். அட முழங்கால் வரைக்கும் உனக்கு முடி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. அடுத்தடுத்த சந்திப்புகளில் உத்தரன் படத்தில் என் கேரக்டர் பற்றி என் லெவலுக்கு இறங்கி புரிய வச்சாரு. இப்படி தன்னுடைய சினிமா என்ட்ரி பற்றின ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லியிருக்கிற சுவலட்சுமி தன்னுடைய முதல் திரைப்படமான அந்த உத்தரன் படத்தில் நடித்ததோ ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு கைம்பெண் கதாபாத்திரத்தில். முதல் படத்திலேயே கைம்பெண் கதாபாத்திரமா அப்படிங்கிற சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம அந்த கேரக்டரில் ரொம்ப துணிச்சலாக நடிச்சாங்க சுவலட்சுமி. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சத்யஜித் ரே சார் தவறிட்டதுனால அந்த படத்தை அவரோட பையன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு தான் டைரக்டர் வசந்த் அவரோட ஆசை படத்தில் சுவலட்சுமியை நடிக்க கூப்பிட்டுருக்காரு. தெரியாத ஊர் தெரியாத பாஷை, இதனாலேயே ஆசை படத்தில் நான் நடிக்கலன்னு சொல்லி சுவலட்சுமி பயங்கரமாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. அப்போ சத்யஜித் ரேவின் பையன் டைரக்டர்கள் மணிரத்னம் வசந்த் பற்றி பயங்கரமாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சதுனால தான் இந்த தமிழ் படத்திலே நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க நம்ம கியூட்டி. ஆனால் ஆசை படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க சுவலட்சுமி. அது என்னன்னா, கதை ஓகே ஆனால் கிளாமராக ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு இவங்க சொல்ல, நீ காலேஜுக்கு எந்த ட்ரெஸ்ஸில் போவியோ அந்த ட்ரெஸ்ஸில் நடிச்சு கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி டைரக்டர் வசந்த் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன டபுள் ஓகே சொல்லிட்டாங்க சுவலட்சுமி. ஆசை படத்தில் யமுனாங்கிற கேரக்டரில் துருதுருப்பான காலேஜ் கேர்ள், மிடில் கிளாஸ் பொண்ணு, பொசசிவ் காதலனோட காதலி, அக்காவோட குழந்தைக்கு அம்மாவா மாறுற சித்தி, அக்காவோட புருஷங்கிட்ட மாட்டிக்கிட்ட மைத்துனின்னு ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸில் சும்மா பின்னி படல் எடுத்திருப்பாங்க சுவலட்சுமி. அடுத்த படம் கார்த்திக்கோட கோகுலத்தில் சீதை. ஆனால் அந்த படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆசை படத்தை முடிச்சுட்டு உடனடியாக தன்னுடைய லா படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக கொல்கத்தா கிளம்பி போயிருக்காங்க சுவலட்சுமி. முதல் படம் ஓஹோன்னு பேர் வாங்கி கொடுத்ததும் கார்த்திக் மாதிரி முன்னணி ஹீரோ அடுத்த மூவிக்கான சான்ஸ் வந்துமே கூட ஏன் சுவலட்சுமி லா படிப்பு தான் முக்கியம்னு கொல்கத்தா போனாங்க. அதை பற்றி சுவலட்சுமி அந்த டைமில் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்ட அப்பா அம்மா இருக்கிறதால தனிப்பட்ட மனுஷியாக நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன். ஆனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி நடக்கிறது இல்லைன்னு புரியறப்போ மனசு ரொம்ப வலிக்குது. சட்டம் படித்த ஒரு பொண்ணா இந்த உலகத்தை பார்க்குறப்போ ஐயோ இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க படிக்காமல் பொருளாதாரத்தில் அடுத்தவங்களை நம்பி இருக்காங்களேன்னு வருத்தமாக இருக்குது. என்னைக்கு உலகத்தோட அத்தனை பொண்ணுங்களும் படித்து சொந்த காலில் நிற்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகத்துக்கு விடிவு காலம் வரும்னு நான் ரொம்ப தினமாக நம்புகிறேன். அதனால தான் நான் ரொம்ப தினமாக லா படித்தேன் அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய சுவலட்சுமி அவங்களுடைய பேச்சில் என்ன ஒரு தெளிவு பார்த்தீங்களா? பேச்சு மட்டும் இல்லைங்க, தனக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் பொருந்தும் அப்படிங்கிறதுலையும் சுவலட்சுமி ரொம்ப ரொம்ப தெளிவான நடிகையாக இருந்திருக்காங்க. இயல்பிலேயே சுவலட்சுமி ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அது போலவே இவங்க நடித்த எல்லா படங்களையுமே ரொம்ப மென்மையான, அமைதியான, குடும்ப பாங்கான பொண்ணாக தான் நடிச்சிருப்பாங்க. சினிமா, லா படிப்புன்னு எல்லாமே சரியாக நடந்தும் சின்ன வயசுலேயே
சுவலட்சுமிக்கு இருந்த ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை மட்டும் நிறைவேறாமலே போயிடுச்சு. ஆனால் அதையுமே பிரபல பத்திரிகையான ஆனந்த விகடனில் ஒரு நாள் பத்திரிகையாளராக இருந்து அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட படுகொலை வழக்கை விசாரிச்சுட்டு இருந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் ஆர் கார்த்திகேயன் IPS அதிகாரியை ஆனந்த விகடன் இதழுக்காக பேட்டி எடுத்து தன்னுடைய ஜேர்னலிஸ்ட் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாங்க சுவலட்சுமி. இந்த நிலையில் ஆசை மூவியின் அதிரிபுதிரி ஹிட்டுக்கு அப்புறமா தன்னுடைய லா படிப்பை கண்டினியூ பண்ண சொந்த ஊருக்கு போன சுவலட்சுமி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் கோகுலத்தில் சீதை படத்தில் நிலா கேரக்டரில் நடிக்கிறதுக்காக மறுபடியும் சென்னை வந்திருக்காங்க. நான் கோகுலத்தில் சீதை படத்தில் நடிக்கிறப்போ தான் நாம ஒரு நடிகைங்கிற எண்ணமே என் மனசுக்குள்ள வந்துச்சு. அதனால தான் அம்மா கூட சென்னையில் செட்டில் ஆனேன். ஆனால் கொல்கத்தாவில் கூட்டு குடும்பத்தில் இருந்த எனக்கு சென்னையில் வசித்த நியூக்ளியர் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஷூட்டிங்கில் இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் வீடு மாதிரியே அங்கே என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்களே அப்படின்னு குழந்தை போல சொல்லியிருக்கக்கூடிய சுவலட்சுமி அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா ஃபீல்டை எவ்வளோ நேசிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள்லேயே நல்லா புரியுது இல்லையா? இதுக்கு பிறகு சுவலட்சுமியோட சினிமா கிராஃபில் டவுனே கிடையாதுங்க. விஜய் கூட நடித்த லவ் டுடே மற்றும் நிலாவை வானு 2 படங்களுமே சுவலட்சுமிக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதுலேயும் லவ் டுடே சந்தியா கேரக்டர் 2K கிட்ஸ் வரைக்குமே எல்லா பொண்ணுங்களுக்கும் ரோல் மாடல் அப்படின்னே சொல்லலாம். சுவலட்சுமி மேலே காதல் ஆசையில் விஜய் படாத பாடு படுவார் பாருங்க. பார்க்கும்போது சுவலட்சுமி மேலே பயங்கரமாக கோபம் வரவும் செய்யும். அட இந்த பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி விஜய் கேரக்டர்லேருந்து யோசிக்கவும் வைக்கும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அந்த லவ் டுடே இவங்களுடைய சினிமா ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம். நிலாவை வா படத்தில் நடிச்சிட்டு இருந்தப்போ தான் சுவலட்சுமி ஃபைனல் இயர் லா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. நீ காற்று நான் மரம்னு அந்த படத்தோட பாடல்களும் செம்ம ஹிட் ஆச்சு. கூடவே லா எக்ஸாம் எழுதி வக்கீலாவும் ஆனாங்க இந்த அட்வொகேட் மேடம். பொன்மனம் திரைப்படத்தில் கல்யாணமே பண்ணிக்காம பிரபுவுடைய மனைவியா ஒரே வீட்டில் அவர் கூட குடும்பம் நடத்துகிற சுவலட்சுமியோட கேரக்டர் ரொம்ப மதிப்புக்குரியதாக அந்த படத்தில் இருக்கும். இணையவிலை படத்தில் ஒன் சைடாக காதலிக்கிற ரோலில் கண்கள்லேயே காதல் தெரிகிற அளவுக்கு தன்னுடைய கேரக்டரை அவ்வளோ உணர்ந்து நடிச்சிருப்பாங்க இவங்க. நடிகர் சரவணனோட சந்தோஷம் படத்தில் கணவன் தன்கிட்ட 100% உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற கோபக்கார மனைவி கேரக்டர். அந்த படத்தில் தன்னுடைய வட்ட கண்களை உருட்டி படம் முழுக்க அதகலம் பண்ணியிருப்பாங்க சுவலட்சுமி. நடிகர் விக்ரம் கூட ஹவுஸ்ஃபுல் படத்தில் பூவிக்கிற கலகல கேரக்டர் சுவலட்சுமிக்கு. விக்ரமோட காதல் பானையை உடைச்சிட்டு தியேட்டர் ஓனர் பார்த்திபன் கிட்ட குழந்தைத்தனமாக பம்முறது, வடிவேலு கூட சரிக்கு சமமாக உரண்டை எடுக்கிறதுன்னு சும்மா ஜமாய்ச்சிருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாக நம்ம சுவலட்சுமி. அப்புறம் அருண் விஜய் கூட சேர்ந்து காத்திருந்த காதல், கண்ணால் பேசவா, முரளியோட சேர்ந்து தினந்தோறும் மற்றும் ஏன் ஆசை ராசாவே, ரோஜா கூட சேர்ந்து பொட்டு அம்மன், பார்த்திபன் கூட சேர்ந்து சுயம்வரம் மற்றும் நீ வருவாய் என, அடுத்ததா பிரபுதேவா கூட சேர்ந்து ஏழையின் சிரிப்பில், சரத்குமார் கூட தங்கையா, மாயி, சத்யராஜ் கூட ஆண்டான் அடிமைன்னு இவங்க நடித்த ஹிட் படங்களோட பட்டியலை சொல்ல ஆரம்பிச்சா அது அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. கே பாலச்சந்தரோட கல்கி படத்தில் நடிகை சுவலட்சுமியாவே நடிச்சிருப்பாங்க. கன்னட நாவலான சந்திரகிரிய தீராடிலியை அப்படின்றத நதிக்கரை நிலை அப்படிங்கிற பேரில் தமிழில் படமாக எடுத்தாரு நடிகரும் இயக்குனருமான பொன்மனன். அதில் நாயகி ஜமீலாவா நடித்தது நம்ம சுவலட்சுமி தான். 2 ஆண்களுக்கு இடையில சிக்கிக்கிட்ட தன்முனைப்பு கொண்ட ஒரு நாயகியா அந்த அவங்களுடைய கதாபாத்திரம் அந்த கதையில் இடம்பெற்றிருக்கும். பெண்களை சிறப்பாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படத்துக்கான தமிழக அரசுக்கான விருது இந்த படத்துக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் சுவலட்சுமிக்கும் நல்ல பேரையும் வாங்கி கொடுத்துச்சு. இதுக்கிடையில் 2001ஆம் வருஷம் சன் டிவியில் ஒளிபரப்பான சூளம் சீரியலில் நடித்து தமிழ் குடும்பங்களில் ஒருத்தராகவும் இடம் பிடிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் 2002 தன்னுடைய நீண்ட கால நண்பரான ஸ்வாகடோ பானர்ஜி அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க. சுவலட்சுமியோட மிஸ்டர் ஒரு தொழிலதிபர் மாத்திரம் அல்லாம ஒரு ப்ரொஃபஸரும் கூட. அதனால கணவரோட பிசினஸை சுவலட்சுமியும் சேர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த தம்பதி வெளிநாட்டில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. 1995 ஆரம்பிச்சு 2003 வரைக்கும் தான் நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப முத்தான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்த சுவலட்சுமி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே நோ கிளாமர் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் வைராக்கிய உறுதியுடனும் இருந்திருக்காங்க. அதனால தான் அதிகமான படங்களில் நடிக்கணும், முன்னணி ஹீரோக்கள் கூட ஜோடியாக நடிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், புகழ் பெறணும் அப்படின்லாம் நினைக்காம தனக்கு பிடிச்ச மாதிரியான ஹோம்லியான பேசும்படியான நல்ல கேரக்டர்களில் நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு மட்டுமே தான் நினச்சாங்க சுவலட்சுமி. அதனால தான் 20 வருஷங்களாக சினிமாவில் நடிக்காமல் சோஷியல் மீடியாவில் எதுலையுமே இல்லாமல் ஆக்டிவாக லைம்லைட்லாம் இல்லாமல் கூட சுவலட்சுமியை தமிழ் மக்கள் இன்னுமுமே மறக்காமல் இருக்காங்க. அந்த வகையில் அவங்க திரும்ப தமிழ் சினிமாவுக்கு வருவாங்களா, சீரியலுக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அவங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த வட்ட முகத்தழகு, முட்டை கண்ணழகு அந்த சுவலட்சுமியை எப்போதுமே தமிழ் ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்றது மட்டும் உறுதி. இப்போ எவர்கின் ஹீரோயின் சீரிஸில் சுவலட்சுமி அவங்கள பற்றி சொல்ல இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் பண்ணிடுங்க.